வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஏப்ரல் 19 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு. தற்பொழுது தமிழ்நாட்டின் வெப்பம் உயர்ந்து காணப்படுகிறது. அதிகபட்சமாக பாளையங்கோட்டை முதல் திருத்தணி வரைக்கும் உள்ள மத்திய தமிழ்நாட்டிலே, அதாவது பாளையங்கோட்டையில் கூட 40 டிகிரி வெப்பம் இன்றைக்கு உயரலாம். மதுரை விமான நிலையம் மற்றும் திருச்சி விமான நிலையம், மேலும் சேலம், ஈரோடு, நாமக்கலை விட அப்படியே வேலூர், திருப்பத்தூர், திருத்தணி இந்த பகுதிக்கு வெப்பம் உயரும். இந்த பகுதி வெப்பம் இன்றைக்கு 104 டிகிரி வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு ஃபாரன்ஹீட்ல. அதாவது 40 டிகிரி செல்சியஸ் என்ற அளவை எட்டலாம். இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் உயர்ந்திருக்கும். பிறகு கொஞ்சம் குறைந்திருந்தாலும் 100 டிகிரி, 101, 102 டிகிரியை ஒட்டியே இருந்து கொண்டே இருக்கும். பிறகு இம்மாத 22ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கிழக்கு காற்று முழுமையாக இந்த மாத இறுதியில் ஏறும் என்பதனால 100 டிகிரியை ஒட்டி 100, 99, 98 டிகிரிக்கு குறைந்துவிடும் இந்த மாத இறுதி, மே மாதம் முதல் வாரத்தில். வெப்பநிலை இப்படி இருக்க மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். முதல்ல, அதாவது வங்கக்கடலாக இருந்தாலும் அரபிக்கடலாக இருந்தாலும் குமரி கடலாக இருந்தாலும், குமரி முனையில் வருவதும் அரபிக்கடலில் உள்ள அரபிக்கடலோரம் வருவதும் வங்கக்கடலோரம் வருவதும் எல்லாமே உயரடுத்த காற்று தான். இரவு நேரத்தில் குளிர்ச்சியான சீதோஷ நிலை இருந்தாலே உயரழுத்தம் இருக்கிறது என்று அர்த்தம். நீங்கள் இல்லத்துக்குள்ளார கொஞ்சம் ஹாட்டாக இருந்தாலும் கொஞ்சம் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பனிப்பொழிவு காணப்பட்டிருக்கும். நேற்று இரவெல்லாம் பனிப்பொழிவு, ஜில்லென்ற ஒரு வானிலை. இரவில் துணியெல்லாம் உலர்த்து போட்டிருந்தால் உலராது, ஜில்லுன்னு போயிடும். ஏனென்றால் பனிப்பொழிவு. இந்த பனிப்பொழிவை கொடுப்பது உயரடுத்தம் மட்டுமே, மேலிருந்து கீழே இறக்கக்கூடிய காற்று. இந்த உயரடுத்த காற்று தான் அரபிக்கடலில், குமரி கடலில், வங்கக்கடலில் 3 பக்கமும் பயணிக்குது. இந்த உயரடுத்த காற்று முதல்ல அரபிக்கடலோரம் நுழைந்து கேரளாவில் நுழையும் பொழுது வெப்பம் அடைந்து, இரவு நேரத்தில் வரும்பொழுது குளிர்காற்று, பொழுது பிடிந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் அதில் இருக்கக்கூடிய நீராவி மேலெழுந்து போய் வேகமாக கிழக்கு நோக்கி வந்துடாது. ஏன்னா கணவாய் வழியாக மட்டும்தான் காற்று ஊடுருவோம். கணவாய் இல்லாத பகுதிகளில் மலையில் மோதி அப்படியே தேங்கி நிற்கும். தேங்கி நிற்கும் பொழுது வெப்பத்தால் காற்று லேசாக்கி மேலெழுந்து அந்த காற்றே மரங்களால் குளிர்வித்து மழை பொழிவை கணவாய் இல்லாத இடங்களிலே, அதாவது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசியில் செங்கோட்டைக்கும் அந்த பக்கமும் இந்த பக்கமும், அப்புறம் விருதுநகர் மாவட்டம் மலைப்பகுதி, தேனி மாவட்டம், அப்புறம் கொடைக்கானல் மலைப்பகுதி, மூணாறு பகுதி, வால்பாறை பகுதி, அப்படியே பாலக்காட்டுக்கு வடக்கும் தெற்கும், அப்படியே பார்த்தீங்கன்னா மருதமலை, மேட்டுப்பாளையம், நீலகிரி மாவட்டம். நீலகிரி மாவட்டத்திலே வடக்கு சரிவு. ஏனென்றால் வடக்கிலிருந்தும் வெப்பமடைந்த காற்று வருகிறது. அதாவது மகாராஷ்டிராவிலிருந்து கோவா, கர்நாடகா பகுதி வழியாக கர்நாடகாவோட தெற்கு பகுதிக்கு வரும்பொழுது நீலகிரி மாவட்ட மலையில் உயர்ந்த சிகரத்தில், தொட்டப்பெட்டா போன்ற சிகரத்தில் போய் தொட்டு மழைப்பொழிவு ஏற்படுத்தும். வடக்கு சரிவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உயரம் அதிகமாகவும் உயரம் குறைவாகவும் இருக்கும். அப்போது வடக்கிலிருந்து வரும் காற்று நீலகிரி மாவட்ட வடக்கு சரிவில் மோதி மழைப்பொழிவு ஏற்படுத்தும். அப்புறம் அப்படியே வரும்பொழுது ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோரம் சத்தியமங்கலம், பன்னாரி, அப்படியே தாளவாடி, அப்படியே பார்த்தீங்கன்னா மேட்டூர் வரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலை, ஈரோடு மாவட்ட கிழக்கு தொடர்ச்சி மலை, நீலகிரி மாவட்ட கிழக்கு தொடர்ச்சி மலை, அப்படியே நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு தொடர்ச்சி, கிழக்கு தொடர்ச்சி மலை ரெண்டுமே சந்திக்கும் இடம் தான் நீலகிரி மாவட்டம். அந்த இடத்துல அப்படியே கர்நாடக எல்லையோரத்தின் பிற மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, இங்கே மழைப்பொழிவு முதல்ல தொடக்கம் மதியம். மாலையில் முதல்ல தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, அது அப்படியே கொஞ்சம் கணவாயில் ஆரல்வாய்மொழி, ஆரியங்காவு கணவாயில் நுழையிறது. திருநெல்வேலி, தூத்துக்குடிக்கும் வந்து மழைப்பொழிவை கொடுக்கலாம். ஆனால் கடலோரம் வராது, உள்ளே கொடுக்கும். கடலோரத்திற்கு மழைப்பொழிவை கடலோரம் நுழையக்கூடிய காற்று தான் உள்ளே எதிர்த்து
பாளையங்கோட்டை, திருநெல்வேலி, கயத்தாறு போன்ற பகுதியில் போய் மழைப்பொழிவு ஏற்படுத்தும். ஆக கடற்காற்று நுழையணும், மேற்கு காற்றை எதிர்க்கணும், உள்ளே நடைபெறும் அந்த எதிர்ப்பு மேக உற்பத்தி எல்லாம். ஆக திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டம் இணையும் இடத்துலையும் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் ஆங்காங்கே மழை இருக்கும் மதியத்தில். பிறகு மாலையில் விருதுநகர் மாவட்டத்திலையும், தென்காசி மாவட்டத்தில், மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம், கொடைக்கானல் மலைப்பகுதியில் மழை இருக்கும். பிறகு பின் மாலை முன்னிரவிலே நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு இங்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுக்கும். பிறகு கிருஷ்ணகிரி, தர்மபுரி எல்லாமே மாலைய மழைப்பொழிவு அதே நேரத்தில் தொடங்கினோம். ஈரோடு, சேலம், நாமக்கல் இங்கெல்லாம் இந்த காற்று கிழக்கு நோக்கி வருவதில் கடும் போராட்டம் இருக்கும். ஏனென்றால் 25 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் வேக காற்றாக கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று இருக்கும் பட்சத்தில் கிழக்கிலிருந்து போகக்கூடிய காற்று 40 கிலோமீட்டர் ஆக இருக்கும் மாலைக்கு மேல். இதனால மேகம் உருவாவது, மழை உருவாவது அது மாலையாக இருக்கும் பொழுது 20 கிலோமீட்டர் வேகத்தில் அது கிழக்கு நோக்கி நகர்வதற்கு முன்பே கிழக்கு காற்று மாலையில் கடலோர மாவட்டங்களிலே, உதாரணத்திற்கு தூத்துக்குடியில் நுழையும் காற்று உசிலம்பட்டி போகும், ராமநாதபுரம் நுழையும் காற்று அது ஈரோடு போகும், டெல்டாவில் நுழையும் காற்று கிருஷ்ணகிரி, தர்மபுரி, பெங்களூரு, மைசூர் போகும். அதே மாதிரி கடலூரில், விழுப்புரத்தில், புதுச்சேரியில் நுழையும் காற்று அப்படியே கர்நாடகாவின் உள்பகுதி தெலுங்கானா வரைக்கும் போகும். புதுச்சேரியை வடக்கே இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் சென்னை, திருவள்ளூரில் நுழையும் காற்று அப்படியே விஜயவாடா, ஒங்கோல் அப்படியே கடலோரம் வழியாகவே ஒடிசாவின் கடலோரம் வரைக்கும், கோபால்பூர், பூரி, பாரதீப் என்று மேற்கு வங்கம் வரைக்கும் பயணிக்கும். இது உயரழுத்தத்தோட சுழற்சி காரணமாக உள்ளே தரை கடலுக்குள் இறங்காமல் உள்ளேயும் போகாமல் கரையோரமாக பயணித்து மழைப்பொழிவை ஏற்படுத்தும் ஒடிசா, மேற்கு வங்கம். புரிந்திருக்கும் நினைக்கிறேன். இப்போ மாலையில் கிழக்கு காற்று நுழைய தொடங்கிவிடும் என்பதனால முன்னிரவிலே கிழக்கு காற்றோட வேகம் கூடுதலாக இருந்திருக்கும். நேற்றைக்கே நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. வேதாரண்யம் பகுதியில் இப்ப காலையில காற்று இருக்காது, மதியத்தில் லேச காற்று தெற்கிருந்து வீச தொடங்கும், மாலையில கொஞ்சம் கூடுதலாகும். ஆனால் 6 மணிக்கு மேல் இரவு 12 மணி வரைக்கும் தெற்கு காற்றோட வேகம் கூடி இருந்திருக்கும். அந்த தெற்கு காற்று தான் உள்ளே போய் தொடர்ந்து கிழக்கே வரவிடாமல் தேக்கி மழை மேகத்தையும் தொடர்ந்து உற்பத்தி செய்து கொண்டே தென் மாநிலங்களிலே ஹைதராபாத்தில் நேற்றைக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது. சாலைகள் எல்லாம் கடும் வெள்ளம், இடி மின்னலுடன் சூறை காற்றுடன் மழை பொழிவு ஹைதராபாத், தெலுங்கானாவில். அதே போல ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிராவின் தெற்கு பகுதி மற்றும் கேரளாவெல்லாம், கர்நாடகாவின் மைசூரு, பெங்களூர் எல்லாம், கோலார் எல்லாம் நல்ல மழை பொழிவு. அதன் எல்லையோர தமிழ்நாட்டிலே தென் மாவட்ட, மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டத்தில் திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருத்தணி உள்ளிட்ட பகுதிகளுக்கு நேற்றைக்கு மழைப்பொழிவை கொடுத்திருக்கோம். இதுபோல் தான் இன்றைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். அதாவது இன்றைக்கு 19ஆம் தேதி, நாளை 20ஆம் தேதி இப்படித்தான். 21ஆம் தேதி, 22, 23ஆம் தேதி, 21 விட 22, 23 இந்த 2 நாளும் கடலோரத்தில் கொஞ்சம் தூறலை கொடுக்கலாம் அதிகாலை நேரத்தில். காரணம் கொஞ்சம், அதாவது காற்று குவிதல் என்பது கடலோரத்திற்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது. கிழக்கு காற்றோட வேகம் சற்று குறைந்தும் மேற்கு காற்றோட வேகம் சற்று கூடியும், அதாவது ரெண்டையும் ஒப்பிடும் பொழுது கிழக்கு காற்றோட வேகம் அதே தான், மேற்கு காற்றோட வேகம் சற்று கூடி நள்ளிரவுக்கு பின் அதிகாலை நேரத்தில் கடலோரத்திற்கு கொண்டு வரலாம் லேசான மழைப்பொழிவை 22, 23ஆம் தேதி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதோட அந்த 2 நாளோட முடிஞ்சிடும். பிறகு கிழக்கு காற்றோட வேகம் கூடி 24, 25, 26, 27 தேதி எல்லாம் மீண்டும் மேற்கு மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர அனைத்து உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுத்து கொண்டிருக்கோம். மலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் முதல்ல மழை தொடங்குங்க, மறந்துட்டேன் சொல்ல. அதாவது வட உள் மாவட்ட பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஏலகிரி மலை, ஜவ்வாது மலை, கல்வராயன் மலை, ஏற்காடு, கொல்லிமலை, பச்சைமலை, அப்படியே கொடைக்கானல் மலை, சிறுமலை போன்ற பகுதிகளில் ஆங்காங்கே இடிமழை பொழிவு ஏற்படுத்தும். மேற்கு தொடர்ச்சி மலை அடுத்ததுதான் இரு காற்று இணைவு நள்ளிரவுக்கு, அதாவது நள்ளிரவுக்கு முன் மாலைக்கு பிறகு இடைப்பட்ட நேரத்தில் மேற்கே போய் குவித்து மழை பொழிவை தொடர்ச்சியாக உண்டு பண்ணி கொண்டே இருக்கும். இதான் இப்பொழுது ஆய்வறிக்கை. 28ஆம் தேதிக்கு பிறகு கிழக்கு திசை காற்று தமிழ்நாட்டிலே, அதாவது உயரழுத்த காற்று தான், அந்த கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் வங்கக்கடலோரம், அதாவது கிழக்கு திசை காற்றும் வரும், உயரழுத்த காற்றும் வரும், இரண்டும் மிங்கிலாகி வங்கக்கடலோரத்தில் 28, 29, 30, அதாவது ஏப்ரல் 28, 29, 30, மே 1, 2, 3, 4, 5 தேதிகளில்
மழைப்பொழிவை கடலோரமும் கொடுக்கும் வகையில் சாதகம் அமையும். அப்போ உறுதியாக எப்போ கடலோர மழை 28ஆம் தேதிக்கு மேலே தான். 28ஆம் தேதியே உங்களுக்கு பெய்வா கடலோரம்? அப்படி அல்ல. 28ஆம் தேதி கொஞ்சம் பரப்பு, 29ஆம் தேதி குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில், 30ஆம் தேதி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில், 1, 2, 3, 4, 5 தேதிகளில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் ஆங்காங்கே ஒதுக்கி மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும். மே மாத 8 தேதிக்கு மேலே 2வது 3வது வாரம் 4வது வாரத்தில் தான் இந்த நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே உருவாகக்கூடிய நிகழ்வு, அதாவது மே மாத முதல் வாரத்தில் எங்கே நிகழ்வு உருவாகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுமத்ரா தீவோட தெற்கு பகுதி, அதாவது ஜாவா தீவை ஒட்டி ஆஸ்திரேலியாவிற்கும் ஜாவா தீவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே உருவாகக்கூடிய நிகழ்வு இருக்கும். அந்த நிகழ்வு நிறைவடைந்த பிறகு நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே நிகழ்வு உருவாகும் காலம்தான் 2வது வாரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2வது 3வது 4வது வாரத்தில் நல்ல மழை இருக்கு. அப்பொழுது காற்று சுழற்சிகள் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து வானிலை ஆய்விற்கு கூட இணைந்திருங்கள். வானிலை அறிக்கையோட இணைந்திருந்து வானிலை மாறுதல் துல்லியம் அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.